விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போனா மனைவியை விட்டுட்டு த்ரிஷா கூட போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறீங்க. என்ன காரணம் அப்படின்னா பாஜகவை கொள்கை எதிரியாக அடையாளப்படுத்துறது விஜய் தான். இப்போ அதே விஜய் முதல் தேர்தலிலேயே நீங்க அந்த பிளவுவாத சக்தியோட கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை 2026 அது நடக்கலை அப்படின்னா 2031 உங்களால் வீழ்த்த முடியும். ஆனால் நான் அவ்வளோ நாள் காத்திருக்க மாட்டேன், என் எதிரியை வந்து நான் இப்பயே வீழ்த்தணும் அப்படின்னு உங்களுடைய கொள்கையை தூரமாக போட்டு சமீபத்திய நிகழ்வுகள் அவருக்கும் அவர் மனைவி சங்கீதாவுக்குமான அந்த விவாகரத்து விஷயத்தையே அதை ஒரு அரசியல் ரீதியாக மாற்றி இன்னைக்கு விஜய்க்கு எதிரான ஒரு விஷயமா கொண்டாந்து நிறுத்தப்பட்டது திமுகவுக்கு பங்கு இருக்கிறதா விஜய் நம்புறாரு. சங்கீதா விஜய் அவர்களுடைய அந்த விவாகரத்து வழக்கானது இன்கேஸ் பொதுவெளிக்கு வராமல் இருந்திருந்தா இந்த மாதிரியான டாக்ஸ் வந்து மேபி வராமல் இருந்திருக்கும் இல்லையா? நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதற்கான பதிலை விஜய் யாரிடம் சொல்லணும்? ஊடகங்கள்கிட்ட சொல்லணுமா? அவசியமே இல்லை, கோர்ட்டில் சொன்னால் போதும். இப்போ இன்கேஸ் வந்து சங்கீதா அவர்கள் வந்து டிஎம்கே பின்னாடி இருந்து இயக்குது விஜயோட பொலிட்டிக்கல் கேரியரை ஸ்பாயில் பண்ணோம்னா கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருப்பாங்க. விவாகரத்து மனு அதோடைய தேதியை பார்த்தீங்கன்னா தெரியும், டிசம்பர் 3 சங்கீதா வந்து அதில் சைன் பண்ணியிருக்காங்க. மனு தாக்கல் பண்ணப்பட்டது பிப்ரவரி. சூப்பர். அதாவது தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். முக்கியமாக நீங்களும் உங்கள் சார்பாக வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக உங்களுக்கு தோணுன அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போனால் மனைவியை விட்டுட்டு த்ரிஷா கூட போகிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதன் பின்னணி என்ன? என்டிஏ கூட்டணிக்குள் வந்து தாவேகா போகும்போது அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத அந்த செய்தி. இதை மையப்படுத்தி பல தொலைக்காட்சி சேனல்களில் டிபேட் போகிறதையும் நம்ம பார்த்தோம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வருவது பல இடங்கள்ல நம்ம விசாரிக்கிறோம். இல்லை, இது வெறும் வதந்தி இல்லை, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட்டணியில் வருவதற்கு விஜய் தரப்புல பார்த்தீங்கன்னா சரிபாதி இடங்கள் தாவேகாக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்கங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு செய்தி வந்தது. ஸோ அதற்கு பிறகு தான் நான் வந்து இப்படி ஒரு பதிவை போட்டேன். என்ன காரணம் அப்படின்னா பாஜகவை கொள்கை எதிரியாக அடையாளப்படுத்துறது விஜய் தான். அப்புறம் பிளவுவாத சக்தின்னு சொன்னது விஜய் தான். இப்போ அதே விஜய் முதல் தேர்தலிலேயே நீங்க அந்த பிளவுவாத சக்தியோட கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பட் அதே நேரம் என்னன்னா விஜயினுடைய இந்த முடிவுக்கான காரணம் என்னங்கிறது நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. அவர் என்ன நினைச்சாரு, 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றணும். அதான் அவருடைய ஒரே நோக்கம். அதுக்கான பின்னணி என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி காங்கிரஸ் விசிகாவெல்லாம் நம்ம பக்கம் இழுத்தா இது சாத்தியம்னு அவர் நம்பினாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அப்படி ஒண்ணு நடக்கல. அப்ப இப்ப என்ன விஜய் நினைச்சிருப்பாரு அப்படின்னா, அப்ப நம்ம வந்து தனியா நிக்கிறோம், நமக்கு ஓரளவுக்கு வாக்கு கிடைக்கும், ஆனா வந்து எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்களா, ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைக்குமாங்கிற டவுட்ல இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியான முடிவா இருக்கலாம். திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும், எதிரிக்கு எதிரி நண்பன்னு இவரோட நம்ம கூட்டணி வைக்கலாம்னு அவர் நினைக்கலாம். ஆனா அது வந்து உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. ஓகே, அதாவது வந்து அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அப்படின்றது வந்து தாவேக்காவுக்கும் பொருந்த போகுது. ஒரு வேளை கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா. இதே போல மற்ற விமர்சகர்களும் இல்ல ஆதரிக்கக்கூடிய நிறைய பேருடைய மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல ஒரு வேளை கூட்டணி அமைந்தால்? நிச்சயமாக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட விமர்சகர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் இங்கே இயங்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள் போனால் அதை பயங்கரமாக அவங்க வரவேற்பாங்க. நேற்று வரை விஜய் விமர்சனம் செய்தவர்கள் இப்போ வந்து விஜய் வந்து கண்டிப்பாக பாராட்டுவாங்க, வாழ்த்துவார்கள், அவருக்கு வந்து வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போவும் நமக்கு என்னன்னா விஜய் மீது நமக்கு தனிப்பட்ட கோபம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னன்னா மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக பார்க்குறாங்க, மாற்று சக்தியாக பார்க்குறாங்க. உங்கள் பின்னால ஒரு தன்னெழுச்சியா வந்து இத்தனை லட்சம் பேர் திரண்டு நிற்கிறப்போ நீங்க தமிழ்நாடு நலன் சார்ந்து தானே ஒரு முடிவு எடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற உங்களுடைய சுயநலத்துக்கு இப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆதரவு. இதுல என்ன அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து எல்லாருமே சொன்னாங்க பாஜக வந்து தாவேக்கா விமர்சிக்கல,
விமர்சிக்கலை அப்படின்னும் போதே பாஜகவோட பி டீம் தான் வந்து தாவைக்கன்னு சொன்னாங்க. மேபி இந்த கூட்டணி உறுதியானா இப்போ பாஜக இறக்கி விட்ட ஆள் தான் விஜய் அப்படின்றது உறுதியாகும் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்படி நம்பலை. விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம்னோ, இத்தனை நாளாக அவர் பாஜகவை விமர்சனம் பண்ணாததற்கு இதுதான் காரணம்னோ நான் நிச்சயமாக நம்பலை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதுதான். பாஜகவே கொள்கை எதிரியாக சொன்னார், பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார். அது எல்லாமே உண்மைதான். இந்த விஷயத்தில் நம்ம விஜய் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரம் இன்றைக்கே அவர் அந்த முடிவை எடுத்தார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2 காரணம். ஒன்று, அந்த கரூர் சம்பவம். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் அதை விபத்தாக பார்த்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு சதியாக தான் பார்க்குறாரு. முக்கியமாக திமுக அரசு திட்டமிட்டு தனக்கு எதிராக நிகழ்த்திய சதியாக வந்து விஜய் பார்க்குறாரு, விஜய் நம்புறாரு. அப்போ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழிப்பதற்காக திமுக அரசு வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்கன்னு ஒரு கடும் கோபத்தில் விஜய் இருக்கார். அதுக்கு அடுத்து சமீபத்திய நிகழ்வுகள், அவருக்கும் அவர் மனைவி சங்கீதாவுக்குமான அந்த விவாகரத்து விஷயத்தையே அதை ஒரு அரசியல் ரீதியாக மாற்றி இன்னைக்கு விஜய்க்கு எதிரான ஒரு விஷயமா கொண்டாந்து நிறுத்தப்பட்டதில் திமுகவுக்கு பங்கு இருக்கிறதா விஜய் நம்புகிறாரு. அப்போ அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை செய்ததால் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும். இதுதான் நம்மளுடைய முதல் நோக்கம். நம்ம பற்றி யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்காரு. பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது சரியான முடிவு இல்லை. இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்கள் மனைவியையும் மகனையும் வெறுப்பேற்றுறதுக்காக திரிஷாவை வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது ஒரு கரும்புள்ளியாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட இதுவும் கூட அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக மாறும் அப்படின்னு நம்ம விஜயை வந்து எச்சரிக்கிறேன். ஓகே, தொடர்ந்து வந்து இப்போ அவருடைய கொள்கை தலைவர்களில் பெரியாரை வச்சிருக்காரு. இவர் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போனால் கொள்கை தலைவரை எடுத்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பெரியாரை. ஆமாம், பெரியாரை எடுத்துட்டு சாவர்கரை வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. என்னென்னா, நீங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக வைக்கும்போதே பெரியாருக்கு ஒரு இழிவு நடக்கும்போது நீங்கள் எந்த வகையிலுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. இப்போ சமீபத்தில் அந்த மதுரை மாநாட்டில் பெரியார் படத்தை வச்சுட்டு அந்த படத்தை அகற்றுறாங்க, அந்த இடத்துல மோடி படத்தை வைக்கிறாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக தாவேக்கா தானே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் கொள்கை தலைவராக அந்த 5 பேரை முன்னிறுத்தியது கூட வந்து ஒரு வாக்கு அரசியலுக்கான விஷயமோ அப்படின்னு நமக்கு தோணுது. புரியுதா இல்லையா? இப்போ அம்பேத்கரை வச்சா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும். அஞ்சலை அம்மாளை வச்சா பெண்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவருங்கிற அடிப்படையில் அந்த சமூகத்தின் வாக்குகள் கிடைக்கும். வேலு நாச்சியாரை வச்சோம்னா தேவர் சமூகத்து வாக்குகள் கிடைக்கும். காமராஜரை வச்சா நாடார் சமூகத்து வாக்குகள் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இவங்களையெல்லாம் வச்சிருப்பாருன்னு கூட நமக்கு நினைக்க தோணுது. இல்லை என்ன காரணம், ஏன் அப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே பெரியார் மீது மதிப்பும் மரியாதையும் அபிமானமும் கொண்டு அவரை வந்து கொள்கை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், அப்போ பெரியாருக்கு வந்து ஒரு அவமதிப்பு நடக்கும்போது முதல் குரல் உங்ககிட்டேருந்து தானே வரும். ஆனால் அந்த மாதிரி வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு யூடியூபர் காமராஜர் குறித்து ஒரு இழிவான கருத்தை அவர் பேசினார். ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து ஒருவர் கூட அது குறித்து கண்டிக்கவே இல்லை. அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது இந்த கொள்கை தலைவருங்கிறதே சும்மா ஒரு ஓட்டு வாங்குவதற்கான ஒரு விஷயமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியும். ஓகே, அதாவது இப்போ வந்து நீங்கள் பேசுகிறத பார்த்தா மக்களை நம்பி விஜய் வரல, சாதிய ரீதியான ஓட்டுகளை வாங்குறதுக்காக மட்டுமே வந்திருக்காரோன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது. இல்லை, நிச்சயமா. ஏன்னா இந்த அரசியலுக்கும் போது இப்போ பல்வேறு கணக்குகள் இருக்கும்ல. இன்னைக்கு திடீர்னு பாருங்க, இது வரைக்கும் நான் தனிச்சு நிற்பேன், 234 தொகுதிகளையும் தாவேக்கா தனித்து போட்டியிடும்னு சொன்ன விஜய் தேர்தல் வெற்றின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஒரு 2 ரீசனை நீங்கள் முன் வச்சிங்க தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கப்புறமா அரசியலுடைய அவருடைய என்ட்ரி, இது 2யுமே ஒடுக்க பார்த்த திமுகவை வீழ்த்துறதுக்கு தன்னுடைய தனியான ஒரு முயற்சியால முடியாது. அப்போ நான் கூட்டணிக்கு போகிறேன், அது ஒரு சுயநலமான ஒரு முடிவு அப்படின்னு தானே எடுக்க முடியும். நிச்சயமா தேர்தல் வெற்றி கணக்கால நம்ம பார்க்க முடியாது. இல்லை, அதுதான் சுயநலமான முடிவு தான் அது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் வந்து வேறொரு பார்வையில் லாங் டேர்மாக அதை அவர் யோசிச்சிருக்கணும். திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஒருவேளை நீங்கள் தனித்து நின்று 234 தொகுதிகளை போட்டியிட்டாலும் அது சாத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதா பல்வேறு சர்வே முடிவுகள்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 10, 15 வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25, 30 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஒரு 30% நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை காட்டுகிற நம்பர் தான். அப்போ நீங்கள் தனித்து போட்டியிட்டு அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவதற்கு முயற்சி செஞ்சுருக்கலாம்.
ஒருவேளை 2026 அது நடக்கலை அப்படின்னா 2031 உங்களால் வீழ்த்த முடியும். ஆனா நான் அவ்வளவு நாள் காத்திருக்க மாட்டேன், என் எதிரியை வந்து நான் இப்பயே வீழ்த்தணும் அப்படின்னு உங்களுடைய கொள்கையை தூரமா போட்டு கொள்கை எதிரியோடு நீங்க கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது அது ஒரு வகையில் ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடு தானே. சங்கீதா விஜய் அவர்களுடைய அந்த விவாகரத்து வழக்கானது இன்கேஸ் பொதுவெளிக்கு வராம இருந்திருந்தா இந்த மாதிரியான டாக்ஸ் வந்து மேபி வராம இருந்திருக்கும் இல்லையா? அவங்களோட கார்ல போறாங்க, அவங்க போறதுக்கு முதல் நாள் போறாங்க, பின்னாடியே விஜய் அவர்களும் போறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத டாக்கா இருந்திருக்கும்ல. இல்லை, இது ரொம்ப நாளாகவே இந்த செய்திகள்லாம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. இப்போ சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் பிரச்சனைங்கிறது ஒரு புதிய தகவல் கிடையாது. பல வருஷங்களாகவே அப்படி மெல்ல அப்படி பரவி வந்த ஒரு செய்தி தான் அது. அப்புறம் த்ரிஷாவும் இவர் வெளிநாட்டுக்கு அப்பப்போ போனது, அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணது, இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கதைங்கிறது அப்படி சமூக ஊடகங்களில் மெல்ல பரவிக்கிட்டு இருந்தது. அது வந்து இப்போ இவங்க விவாகரத்துக்காக அந்த குடும்ப நல கோர்ட்டுக்கு போனதால் அது மீண்டும் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஓகே, இவ்வளோ பெரிய பூகம்பத்தை கிளப்பக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. விஜய் அவர்களுடைய அந்த அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக வளர்ந்துருக்கு. அப்படின்றப்போ இது ஏன் தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் அவர்களோ இல்லை த்ரிஷா தரப்புல இருந்து அவங்களோ யாருமே வாய் திறந்து பேசல? இல்லை, அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அதை பேசணும்னு தோணுச்சுன்னா அவங்க பேசுவாங்க. ஏன்னா இப்போ ஏர்போர்ட் போகும்போது பத்திரிகையாளர்கள் சில கேள்வியை கேட்க அது அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஊடகங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சங்கீதா அந்த குடும்ப நல கோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் வந்து பல விஷயங்கள் குறித்து சொல்லியிருக்காங்க. விஜய் குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதற்கான பதிலை விஜய் யாரிடம் சொல்லணும்? ஊடகங்கள்கிட்ட சொல்லணுமா? அவசியமே இல்லை, கோர்ட்டில் சொன்னால் போதும். அதே மாதிரி தான் இப்போ த்ரிஷா வந்து யாருக்கு பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து இப்போ இந்திய குடிமகனான ஒவ்வொருவருமே, நீங்களும் சரி நானும் சரி, ஒரு நீதிமன்றம் ஏதாவது நம்மிடம் கேள்வி கேட்டால் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். நான் நீதிமன்றத்துக்கு வந்து நான் பேச மாட்டேன், உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நம்மளால சொல்ல முடியாது. பதில் சொல்லித்தான் ஆகணும். மற்ற யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது த்ரிஷாவுக்கும் பொருந்தும். ஓகே, சரி. இப்போ இன்கேஸ் வந்து சங்கீதா அவர்கள் வந்து இப்போ சொல்கிறாங்களே நிறைய பேர் டிஎம்கே பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு, அப்படின்னா அவங்க வந்து விஜயோட பொலிட்டிக்கல் கெரியரை ஸ்பாயில் பண்ணோன்னா கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருப்பாங்க. இப்போ விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் நின்றுருக்க மாட்டாங்கல்ல? அதாவது இந்த விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனதுங்கிறது ஒரு தொடக்கம் தான். ஓகே, அதுக்கு அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விவாகரத்து மனு அதனுடைய தேதியை பார்த்தீங்கன்னா தெரியும். டிசம்பர் 3ஆம் தேதி சங்கீதா வந்து அதில் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மனு தாக்கல் பண்ணப்பட்டது பிப்ரவரி மாதம். யோசிச்சு பாருங்கள், 2 மாதம் கழித்து அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன? அப்போ இது தேர்தல் அறிவிச்சிருவாங்க அல்லது தேர்தல் நெருங்கிடும், அந்த நேரத்தில் இது பரபரப்பாக வரணும், அதன் மூலமாக விஜயினுடைய வெற்றியை வந்து நம்ம காலி பண்ணணுங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம ஏன் சந்தேகப்படக்கூடாது? அதுக்கப்புறம் சமீபத்தில் இன்னொரு மனு, என்னை அந்த வீட்டில் வசிப்பதற்கு அனுமதி, அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து வசிக்கணும்னு ஒரு அனுமதி எப்படி நீங்கள் கேட்க முடியும்? ஒருவேளை விஜய் வந்து நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்கிறாரு, அதற்கு எதிரான மனுவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மனுவுடைய தேதியை போய் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி கையெழுத்து போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அந்த கோர்ட்டுக்கு வருது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் தொகுத்து பார்க்கும்போது இது வந்து வெறுமனே கணவன் மனைவிக்கான பிரச்சனை இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது, அல்லது யாரோ இவர்கள் இயக்குகிறார்கள் அப்படிங்கிற சந்தேகம்ங்கிறது நார்மலாக எழுதுறதை தவிர்க்கவே முடியாது. ஓகே சார், இப்போ ஃபைனலி வந்து விஜய் அவர்களுக்கு தொடருதா இல்லை கணிசமாக குறையுதா அப்படின்றத மற்றும் ஒரு நேர்காணலை சந்திச்சு உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.